நம்ம எந்த புஸ்தகத்தை படிக்க போகிறோம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் என்னோட ஜேர்னர், இதுதான் என்னோட டேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வரையறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல படிச்சுக்க வேண்டிய புக்கு இருக்கிறதுலையே பெரிய புக்கு, ஆனால் இருக்கிறதுலையே பேசிக்ஸ்க்கும் உதவும், ஹையர் லெவலுக்கும் உதவுங்கிற புக்கு திருக்குறளை படிச்சுக்கிறது தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருக்குறள் எவ்வளோ மகத்துவமானது, ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்துருக்கா, அது எல்லோரும் நம்மளுக்கெல்லாம் தெரியும். ஆனால் கூட எங்கேயோ அது ரொம்ப ரொம்ப நல்ல புக்கு, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கிட்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால் இன்னிலேருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீ திருக்குறளெல்லாம் விளக்கம் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளா அப்படி யாராவது கமெண்ட் போடாதீங்க. 1ஆம் கிளாஸ் டீச்சர் 3ஆம் கிளாஸ் டீச்சர் கூட திருக்குறள் சொல்லித்தரலாம். திருக்குறள் யார் சொல்லணும், இன்னார் தான் சொல்லணும், இன்ன ஜாதி, இன்ன மதம், இன்ன வரையறை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. திருக்குறள் இந்த மனித குலத்துக்கானது. நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். ஸோ அவாய்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இஃப் தெர் இஸ் எனி. இன்னிலேருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம்.